டே தமிழாக்கள், நான் நெடுக சொல்றேன்னா வெள்ளிக்கிழமையில மாட்டிறைச்சியை சாப்பிடாத என்று சொன்னா கேட்கிறேன். அப்ப சொல்லுவேன், நீங்கள் அம்மா தேர்ஸ்டே இரவு சுட்டு வையுங்கோ, நான் வெள்ளிக்கிழமை கொண்டு போகணும் சாப்பிடணும்னு சொல்லுவேன். இப்ப நானும் ஒன்றும் செய்ய இயலாது, சொல்வழி கேட்காதபடியா நானும் செய்து வச்சு விடுறது. ஆக்கள் பேசுது அல்வன், வெள்ளிக்கிழமையில இருந்தாலும் மாட்டிறைச்சியை விடுறான் இல்ல, பத்தாவதுக்கு உன்னை பேசுறது பத்தாம எங்களையும் பேசுதுகள் இல்ல. அம்மா ஆக்கள் இந்த வாழ்க்கைய மாத்த போறது இல்ல, இந்த வாழ்க்கைய அவே பார்க்க போறது. இந்த வாழ்க்கைய நான் தான் பார்க்கணும். மாட்டிறைச்சி சாப்பிடக்க உடம்பு மைண்ட் எல்லாமே வடிவா ஃபங்க்ஷன் பண்ணுது. ஏன்னா இதுல இருந்து கணக்க சத்து வருது. உங்களுக்கு யார் சொன்னது மாட்டிறைச்சியை சாப்பிட வேண்டாம்? எங்களுக்கு எங்களுந்த அம்மா சொல்லி தந்தது. எங்களுந்த அம்மாக்கு அவேந்த அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது. ஏனென்றால் மாடை கடவுளா கும்பிடுறபடியா, பாலதுகள் தாரபடியா, அது மாடை கொண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லி, இப்ப நாங்கள் அவை சொல்றதுகளைத்தான், எங்களுந்த தாதப்பன் சொல்றதுதான் நாங்கள் வேத வாக்கு எடுத்து இப்ப வரைக்கும் வாழ்றோம். ஆனா இப்பதே பிள்ளைகள் அதை கேக்குதுகள் இல்ல, தாங்க நினைச்சபடிதான் நடக்கினேன். இல்லையாம்மா, நான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் அதை சரியா எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் பிறகு நான் கேள்வி கேட்க துவங்கினான். ஏன் இவை மாட்டிறைச்சியை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுறேன், ஏன் நிறம்பட்ட வேண்டாம்னு சொல்றேன், ஏன் அதை செய்யணும் இதை செய்யணும் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டேன் நான். இதெல்லாம் யார் துவங்கினது? இது உண்மையா கடவுள் சொன்னதோ யார் சொன்னு நான் பார்த்து ரீசர்ச் பண்ணி பார்க்க எல்லாருமே இது ஹியூமன்ஸ் சொன்ன லாஸ் தான். இது எல்லாமே மனிதர்கள் கிரியேட் பண்ண லாஸ், ஒரு சர்வைவலுக்காண்டி. மாட்டிறைச்சியை கூட ஆக்கள் இப்ப சாப்பிட வேண்டாம்னு சொல்லினேன். ஏனென்றால் பேக் இன் த டேஸ் முதல் அந்த மாடுதான் பால் கொடுத்தது, அவை குடும்பத்தை ஹெல்ப் பண்ணது, அவை ரன் பண்றாங்க. அதோட சர்வைவல் மெக்கானிசம். சோ அந்த சர்வைவல் மெக்கானிசத்தை தான் இப்ப ரூல்ஸா மாத்தி வச்சிருக்கேன். மாட்டிறைச்சி சாப்பிட்டா அப்படி இப்படியாண்டு. சோ எல்லாமே எங்கிருந்து துவங்குதுன்னு நீங்க பாக்கணும் மேம். அதைத்தான் நான் செஞ்சு எனக்கு இது சரியான நான் முடிவெடுத்து எந்த வாழ்க்கையில சரியான முடிவெடுக்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன், எல்லாத்துக்குமே கேள்வி கேளுங்க. உங்களோட கேள்வியை பொறுத்துதான் இருக்கு உங்களோட வாழ்க்கை முன்னேற போதும் கீழே விழ போதும். சரியான முடிவுகளை எடுத்து உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றுங்க, அதான் மாத்துங்க.